வழங்கக்கூடிய இந்த இணைய வழி தவ நிகழ்வில் எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி பாராட்டிக் கொண்டு இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பூரண சக்தி குறுகிய ஆற்றல் அப்படிங்கிற தலைப்பு. பூமியில சில காலம் தங்கியிருக்கணும்னு கடவுள் வந்தாராம். அந்த தங்கியிருந்த கடவுளை மக்கள்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் துரத்துக்கிட்டே இருந்தாங்க. அவரும் எங்கெல்லாமோ போய் பார்த்தாராம். எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து அவருக்கு அதே தொந்தரவு தான் இருந்தது. சரி, இந்த மக்களே கண்டுபிடிக்காத ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு கடவுள் நினைச்சாராம். தேவர்கள்ட்ட எல்லாம் ஐடியா கேட்டாராம். இப்ப எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஐடியாவை சொன்னாங்களாம். இமயமலையில போய் ஒளிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா நிலால போய் ஒளிஞ்சுக்கோங்க, அப்புறம் கடல்ல அந்த மாதிரியான இடங்கள்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸ் அவருக்கு வந்ததாம். மனிதன் இது வரைக்கும் போகாத இடம் இருக்குதா என்ன? நிலாவுக்கு போயிட்டான், மலைக்கு போயிட்டான், கடலுக்கு போயிட்டான், எல்லா இடத்துக்குமே போயிட்டான். அப்ப அதெல்லாம் கதைக்காகாதே அப்படின்னு நினைச்சாராம். அப்போ ஒரு ஞானி சொன்னாராம், நீங்க மக்களுக்கு தெரியாம ஒரு இடத்துல போய் ஒளியணும்னா மனிதர்களோட மனசுல போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். இதுதான் சரியான முடிவு அப்படின்னு இறைவன் நினைச்சதுனால நம்ம எல்லோருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறான், எல்லா இடங்கள்லயும் இருக்கிறான். அதனாலதான் அதுக்கு பூரணம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. பூரணமா இருக்கிறதுனால அது பூரணம் அப்படின்னு பெயர். சாமிஜி ஒரு இடத்துல சொல்றாங்க, ஆதினும் பரம்பொருளும் நாம சொல்லப்படக்கூடிய, நம்மளால சொல்லப்படக்கூடிய சர்வ வியாபக பூரண சக்தி தான் நாம் அல்லது நான் அப்படிங்கிறதாகும் அப்படின்னு ஒரு நண்பருக்கு அவர் விளக்கம் சொன்னாராம் ஒரு தடவை. அவருக்கு அந்த அத்வைதம் புரியலையாம் அந்த நண்பருக்கு. நாம பிரம்மமா அப்படின்னு கேட்டாங்களாம். நான் யார் தத்துவத்துல சாமிஜியா தானே சொல்றாங்க, நான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அவர் கேட்டாரா, நாம பிரம்மமா? பிரம்மம் சர்வ வல்லமையும் உடையதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆகையால அத்தகைய பிரம்மம் நாம் அப்படின்னா ஜீவன்களோட இன்ப துன்ப சுழலுக்கே காரணமா இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே ஊதி அழிச்சிட முடியுமே, ஏதோ அதை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேலியாவே கேட்டாராம். சாமிஜி தான் சொல்றாங்க அது. அப்போ ஆமா, பிரம்மம் அப்படிங்கிற நிலையில நமக்கு சர்வ வல்லமையும் இருக்கு, ஆனா எண்ணம் மட்டும் இல்லை. அப்படி ஏற்பட்ட உடனே அந்த நிலைக்கு அறிவு அப்படின்னு நம்ம பேர் கொடுத்து அழைக்கிறோம். இந்த அறிவு அப்படிங்கிற நிலையில எந்த சோதனையோ நடத்தணும் அப்படின்னா அதுக்கு சக்தி சொரூப அளவுல மட்டும் சுருங்கி அதுக்கு ஏற்ற ஆற்றலோட மட்டும் செயலாற்றுது. அதுதான் சாமிஜி கொஞ்சம் விளக்கமா சொல்றாங்க. எண்ணும் நிலையில எண்ணம் தோணும், உருவ அளவுல ஒடுங்கிய குறைவுபட்ட சின்ன சக்தியாகவும், எண்ணம் அற்ற நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நிலையில நிறைந்த நிர்விகற்ப பூரணமாகவும் இருக்கின்ற நம்முடைய நிலைமைய அறிவை கொண்டு ஆராய்ஞ்சு தெளிவா விளங்கிக்கணும் அப்படின்னு சாமிஜி நான் உங்களுக்கு அந்த விளக்கம் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அத்வைதம் அப்படின்னு சொல்றாங்க. அத்வைதம்னா ரெண்டு அல்ல அல்லது இருமை இல்லாதது அப்படின்னு சொல்றது. அதான் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு. இது ஆதிசங்கரர் நிறுவன இந்தி தத்துவத்துல உள்ளது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான், வேற வேற இல்லை அப்படிங்கறதுதான் இந்த கோட்பாடு. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆன்மா பிரம்மத்தோட சேரக்கூடிய ஒன்றுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாமே ஒரே பிரம்மத்தின் வெளிப்பாடுதான் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான சாராம்சம். ஆனா துவைதம், நம்ம துவைதம் ஆன்னு சொல்றது நம்ம ஒரு சத்தியம் பண்ணும்போது அசத்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டு சொல்றோம் இல்லையா? அப்ப ஆங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ரெண்டு இல்லை,
ரெண்டும் சேர்ந்தது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அதனுடைய கருத்தா இருக்கு. அப்ப அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய பிரம்மம் மட்டுமே நிஜம், மற்ற எல்லாமே மாயை அப்படின்னு பேர். அப்ப இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரமாத்மாவோட ஒரு பகுதி தான் ஜீவாத்மா. ஆனா பார்க்க போனா ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே சொன்னது இதுதான். அப்போ இது எல்லாத்துக்குமே மூலம் வந்து பார்த்தோம்னா இறைவன் தான். இறுதியா இருக்கக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான், அது இறைவன் தான் அப்படிங்கிறது தான் அத்வைத தத்துவமா இருக்கு. எல்லாமே ஒண்ணுதான், இரண்டு கிடையாது. அப்போ எல்லாரும் ஒன்னா தானே இருக்கணும், ஏன் வேறுபாடு வருது? சாமிஜி அழகா சொல்றாங்க, நான் எனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே, நல்லுயிரில் வினைப்பதிவில் வேறு வேறாய் உள்ளோம் அப்படின்னு. என்ன போல நான் மற்றவங்களை நினைக்கலையே, நான் நினைக்கிறது இல்ல, கோபப்படுறோம், துன்பம் கொடுக்குறோம். அப்ப அந்த பூரண சக்தி தான் என்னுக்குள்ள குறுகிய ஆற்றலா இருக்குதா அப்படின்னா, அதற்கு காரணம் ஏன் அந்த பூரண சக்தி நமக்குள்ள குறுகிய ஆற்றலா இருக்குன்னா, நம்முடைய தேடல் ரொம்ப குறைவா இருக்கு. சாமிஜி சொல்றாங்க, தேடுகின்ற பொருள் என்ன, ஏன், நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் எது, இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார், ஞானம் அதை தேடும் சிலர், இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார், ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காணார், வாடுகின்றார் புலம் நொந்து இருளை தேட விளக்கெடுத்து போவதை போல முரண்பாடன்றோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எதை தேடுறோம், அது எங்க இருக்கும், அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், அதெல்லாம் சில பேர் தெரிஞ்சு செய்வாங்களாம், அவங்கதான் ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை மறந்து நம்ம எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி தேடுறோம் இல்லையா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடின்னு நம்ம பழைய கவிஞர் பாட்டுல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அது மாதிரி. இப்ப இதற்காகத்தான் நமக்கு சாமிஜி ஒரு அருமையான ஒரு தத்துவம் நம்மளுக்கு மனவளக்கலையில நுழைஞ்சு நம்ம பயிற்சிகளையும் தவத்தையும் எடுத்து முடிச்சு அந்த தவத்துல ஆழ்ந்த நிலையில நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிந்தனை ஒண்ணு உண்டு. இன்னைக்கு அம்மா அழகா தவம் எடுத்தாங்க, தவம் முடிச்ச உடனே இந்த சிந்தனையை பண்றோம். ஏன் தவம் முடிச்சுட்டு நம்மளுக்கு சிந்தனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மனம் நுண்ணிய நிலையில இருக்கும், அந்த நிலையில நாம போடக்கூடிய அந்த நல்ல எண்ணங்கள் முடிஞ்ச உடனே என்ன செய்யறோம் அப்படின்னாலும் நல்ல நல்ல சிந்தனைகளை, நல்ல நல்ல சத்தங்களை கேட்கிறோம். அப்போ இந்த நல்ல சிந்தனைகள் அனைத்தும் அந்த ஆழ்ந்த மனநிலையில போய் எளிமையா நம்முடைய கருமையத்துல போய் பதியுது. அதை செயலாற்றக்கூடிய எண்ணமும் நம்மளுக்கு இயற்கையாகவே தோணுது. அப்போ இந்த தவத்திற்கு அப்புறம் நமக்கு நம்முடைய மன்றங்களை கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்வின் நோக்கமும் வாழ்க்கை தத்துவமும் தான் சாமிஜி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையான ஒரு நிலையில. வாழும் முறை அப்படிங்கிறது வாழ்க்கையோட நோக்கத்துக்கு முரண்பாடா அமைஞ்சிச்சுன்னா அங்க நமக்கு துன்பம் தான் வரும். ஞானம்னா என்னன்னு சாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வாழ்க்கையும் வாழ்க்கை நோக்கத்தையும் அந்த நோக்கத்திற்கு ஏற்ப வாழும் முறை என்ன அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதுதான் ஞானம் அப்படின்னு விளக்குவாங்க. ஞானம்னா என்னென்னவோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்ம வாழ்க்கை நோக்கத்தை அறிந்து கொண்டாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது தெரியாததான் நாம தவறு இழைச்சு துன்பத்தையே நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த கஷ்டத்தை அந்த ஆண்டவன் கொடுக்குறானோ அப்படின்னு சொல்லி குழந்துகிட்டே இருக்கோம். வந்த வேலை மறக்கிறோம், பிறவி நோக்கத்தை மறக்கிறோம். நம்ம சாமிஜி சொன்ன மாதிரி 6 தீய குணங்களை வகுத்துக்கிறோம். அதன் காரணமா பஞ்சமகா பாதகங்களை செய்யறோம். இதெல்லாம் செய்து கொண்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை பற்றின எண்ணம் நமக்கு மறைஞ்சே போகுது. ஏன்னா மனிதன் தான் அவனே உயர்த்தி கொள்றான், தாழ்த்தி கொள்றான். மனிதன் தன்னை உயர்த்தி கொள்றதும் தாழ்த்தி கொள்றதும் அவனோட மனசுலதான் இருக்கு. ஏன்னா அந்த மூலமா அவனுக்குள்ள ஒடுங்கி இருக்கக்கூடியது இறைநிலை தான். அந்த இறைநிலையோட அறிவு தான் அவனுக்குள்ள மூலமா இருக்கு. அந்த நிலையை நம்ம மனசுல புரிஞ்சு கொண்ட மனிதனும் தெய்வமும் ஒரே மாதிரி இருப்பாங்க.
ஆனா அப்படி இல்லாத போதுதான் தான், சமுதாயம், இயற்கை இதுக்கு இந்த முக்கோணத்துக்குள்ள நிறைய முரண்பாடுகள் வரும்போது நாம எப்பவுமே குறுகின நிலையிலேயே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா இந்த வாழ்க்கை தத்துவத்துல சாமிஜி நம்மளுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவாங்க. தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3 அப்படின்னு கொஞ்சம் சிம்பிளாவே நம்ம இதை கொஞ்சம் மேற்போக்கா பார்த்து கொண்டு போகலாம். ஏன்னா தேவைகள் 3 அப்படின்னா பசி, தாகம் இதனால வரக்கூடிய தேவைகள், வெப்பதட்ப மாறுதலால ஏற்படக்கூடிய தேவைகள், உடல் கழிவு பொருட்களோட உந்துதலால ஏற்படக்கூடிய தேவைகள், இந்த 3 வரும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தேவைகள் நம்ம மனிதர்களுக்கும் இருக்கு, விலங்குகளுக்கும் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா காப்புகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப காப்புகள்னா என்னன்னா பாதுகாத்துக் கொள்வது. பூமிக்கு வந்துட்டோம் இல்லையா, அப்ப வாழ்ற வரைக்கும் நம்மளை பாதுகாத்துக்கணும் இல்லையா, அதுக்காக காப்புகளும் நம்மளுக்கு தேவையா இருக்கு. அந்த காப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா வேற்று பகையிலிருந்து காப்பு, இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு, தற்செயலான விபத்துக்களிலிருந்து காப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த வேற்றுயிர் பகைனா என்னன்னா மற்ற நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்கள்ல மற்ற உயிரினங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுகிட்ட இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும். கொசு இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களிலிருந்து நம்ம பாதுகாப்பு ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதே மாதிரி மனிதர்கள்ட்ட இருந்து கூட நம்ம பாதுகாத்துக்கிட வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கும். இந்த மாதிரி வேற்று பகை மேலிருந்து காப்பு, அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்ததுன்னா அதுல இருந்து நம்மளுக்கு நாம் தரக்கூடிய காப்பு, அதே மாதிரி தற்செயல் விபத்துக்களிலிருந்து காப்பு. இப்ப நம்ம நடந்து போறோம், படக்குன்னு விழுந்துடுறோம், ஒரு பள்ளம் இருக்கு விழுந்துடுறோம், அப்ப இது நம்மளும் தான் விழுகிறோம். காட்டுல யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு பள்ளம் வச்சிருக்காங்க, அதுவும் தான் விழுகுது. அப்போ இந்த 3 நிலைகளிலும் பார்த்தோம்னா மனிதர்களுக்கும் தேவையா இருக்கு, விலங்குகளுக்கும் தேவையா இருக்கு. ஆனா இதுல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மேலேறி நான் 6வது அறிவு படைச்சவன், நான் மனிதன், எனக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு, விலங்குகள் மாதிரி கிடையாது நானு அப்படின்னு பெருமை கொள்றோம் இல்லையா, அப்ப நமக்கு இன்னும் சில தத்துவங்கள் சாமிஜி கொடுக்குறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அறநெறி, அறிவின் படிநிலை அப்படின்னு இன்னொரு 6 இது கொடுக்குறாங்க. இப்ப அந்த அறநெறிகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா ஒழுக்கம், கடமை, ஈகை, இது நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். இப்ப ஒழுக்கம்னா என்ன, எண்ணும் சொல் செயலால தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடல் உணர்ச்சிக்கோ அறிவிக்கோ துன்பம் தராத செயல்கள் ஒழுக்கம் அல்லது புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இது நாம சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களுக்கு மட்டும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அறநெறி. அதற்கு அடுத்ததா கடமை. கடமையும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நாம சமுதாயத்துல இருந்து வாங்குறோம், சமுதாயத்துக்கு கொடுக்குறோம். அப்ப இதுதான் நம்முடைய கடமையா இருக்கு, பெறுவதை கொடுப்பது அப்படிங்கிறது. இப்போ ஒரு சிங்கமோ புலியோ எதையாவது ஒண்ணு சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு போய் திருப்பி அது ஏதாவது கொடுக்க போறது இல்லை. ஆனா நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த அறநெறிகள் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்னன்னா, சமுதாயத்துக்கு நாம் எந்த அளவு எடுத்துக்கொள்கிறோமோ அதற்கு ஒருபடி மேலேயே நம்ம திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததா ஈகைன்னு சொல்லக்கூடியது. நாம எல்லாமே நமக்கு போக மீதி இருக்கக்கூடியதை ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது மற்றவர்களுக்கு கொடுத்து அதனால நாம் ஒரு இன்பம் காணணும், அதுதான் ஈதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அப்ப இந்த 3 நிலைகளும் நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நாம பெருமையா நம்மளை சொல்லிக்கிறோம் நமக்கு தான் இருக்கு அப்படின்னு. ஆனா இது எல்லாமே நம்ம கூர்ந்து நோக்கி பார்த்தோம்னா விலங்குகள், பறவைகளும் இந்த உயர்ந்த நெறிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நம்ம பார்க்குறோம், ஒரு பழத்தை எடுத்து இன்னொரு உயிரினத்துக்கு கொடுக்கக்கூடிய உயிர்களை நம்ம பார்க்குறோம். ஒரு நாய் இருக்கு அப்படின்னா இப்போ அது பூனைக்குட்டிக்கு கூட பால் கொடுக்கக்கூடியதை நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். வேற்று இனமா இருந்தாலும் பால் கொடுத்து வளர்க்குறத நம்ம பார்க்குறோம், உணவை கொடுக்கறத பார்க்குறோம். இப்போ எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த ஒரு அன்பு பாசம் ஏற்படும் போது அந்த பரிமாறிக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. அப்படிங்கும்போது மனிதரா இருந்த நாம எவ்வளவு ஈகை குணத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் பார்க்கணும்.
இதற்கு மேலாக அறிவின் படிநிலைகள் சொல்றாங்க இல்லையா, அதுதான் நம்ம மாதிரி மன்றங்களுக்கு நிறைய சத்தங்கள் கலந்து தவமுறைகள் எடுத்துக்கொண்டவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்பிக்கை விளக்கம் முழுமை தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நம்பிக்கை அப்படின்னா என்னன்னா, சாமி நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம அறிவில் வளர்ச்சி பெறாதவங்க அறிவுடையர் வகுத்த வழியில வாழ்ந்ததுதான் நம்பிக்கை வழி, அதாவது பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு செயலை செய்யறோம், இந்த விளைவு வரும்னு குழந்தைகளுக்கு தெரியாது. அப்போ மற்றவங்க அதை சொல்லி கொடுக்குறோம், பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த போதிய அறிவு வளர்ச்சி இல்லாத அந்த குழந்தை அவங்க சொல்றாங்கன்னு கூட கேட்காது. சில சமயம் தானே தொட்டுட்டு அனுபவம் அடைஞ்சு அப்புறம் அதை சரியா செய்யும். இது நம்ம பார்த்துருக்கோம். அதே நேரம் நம்ம பெரியவர்கள் மேல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, அது ரொம்ப ஒரு முக்கியமானது. நம்முடைய மூத்த பேராசிரியர் ஐயா எம்.கே. தாமோதரன் ஐயா ஒரு புக்ல சொல்லியிருப்பாங்க, நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு தலைப்புல. அதாவது அம்மா வீட்டுல வேலையா இருப்பாங்களாம், குழந்தை அங்கனுக்குள்ள அது போக்கு விளையாண்டுகிட்டு இருக்குமா வீட்டுக்குள்ள. அம்மா வேலைக்கு கூட அங்கேயும் இங்கேயும் போறதெல்லாம் பார்த்துக்கிட்டும் பார்க்காமையும் அது தன்னோட விளையாட்டுல கவனமாவே அந்த குழந்தை இருக்குமா. ஆனா அம்மா கையை எடுத்துட்டு கடைக்கு கிளம்புறாங்க, உடனே அந்த குழந்தை தன்னோட விளையாட்டு பொருள்லாம் வச்சுட்டு அம்மா கூட தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கணும். கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், இங்கேயே இருமா அப்படின்னு சொன்னா கூட அது கேட்காது. அப்ப வீட்டுக்குள்ளேயே அம்மா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அவங்கள யோசிக்க நினைவில்லை, மறந்து அது பாட்டுல விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அம்மா என் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைதான் அது கவலையற்ற இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் இறைவன் நம்மோட இருக்கான் அப்படின்னு ஆழ் மனசுல நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க எந்த சோதனை வந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில பயம் வராதாம். தான் ஒண்ணு கேட்குறோம், ஒண்ணு நினைக்கிறோம், அதை நோக்கி நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஆனா கிடைக்கல. அப்படி கிடைக்கலன்னா கூட இறைவனுக்கு இதுல விருப்பம் இல்லை போல அப்படின்னு விட்டுருவோமா. அப்படி அந்த பாதுகாப்பு உணர்வோட மனிதன் இருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் இறைவனை நம்புறான், அதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கு அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பாங்க. இந்த நம்பிக்கை மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி அடுத்ததா விளக்கம். தான் ஒண்ணு சிந்தனை பண்ணி பண்ணி ஒரு விளக்கத்துக்கு வந்துடுறான், அல்லது ஒரு மெய்யுணர்வு பெற்ற நம்ம சாமிக்கு மாதிரி பெரிய மகான்கள்லாம் இருக்கக்கூடிய விளக்கங்களை சேர்த்து அதன் மூலமா சிந்தனை பெற்று அதன் மூலம் ஒரு விளக்கம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கத்தையும் சில பேர் எடுத்துக்கொள்றாங்க. அப்படி இதுதான் ஒரு விளக்கு வழியில போகக்கூடியது, இது ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதா உள்ள முழுமை பேறு அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கை தத்துவம், இயற்கை தத்துவம், அறிவின் தன்மை, பிரபஞ்ச பொருட்களோட மூலம், இயக்கம், முடிவு, இதை பற்றின முழுமையான தெளிவான விளக்கம், இது எல்லாமே கிடைச்சிருச்சு. அந்த விளக்கத்தின் அடிப்படையில தன்னோட வாழ்க்கையும் அமைச்சு நாம கரெக்டா நடந்துக்கிறோம் இல்லையா, அப்ப நம்மளை பின்பற்றி வரக்கூடிய ஒரு மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய நிலை, இதுதான் முழுமை பேறு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 3 விதமான விஷயங்களும் நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவின் படிநிலைகள் சொல்லியிருக்காங்க. அப்ப இவை எல்லாமே நாம சரியா செய்து கொண்டே வர்றதுக்கு தான் நமக்கு இந்த மாதிரியான பழக்கங்களை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம போகக்கூடிய பாதை சரியா இருக்கணும், கொஞ்சம் தவறா இருந்துச்சுனாலும் அது வாழ்க்கையே கோணலா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. முனைப்பாடியார்னு ஒரு ஞானி, அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. கட்டளை கோடி திரியின் கருதிய இத்திகையும் கோடும் அது போலும் ஒட்டிய காட்சி பிரியின் அறம் பிரியும் என்று உரைப்பர் மாட்சியின் மிக்கவர் தாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, செங்கல் வெட்டக்கூடிய கருவி இருக்கையா, செங்கல் சூளையில பார்த்தீங்கன்னா செங்கலை வச்சுட்டு அப்படியே ஒரு இதை வச்சு கட் பண்ணுவாங்க. அந்த கருவி கோணலா இருந்துச்சுன்னா அந்த வெட்டப்படக்கூடிய செங்கலும் கோணலா தான் இருக்குமா. அது போல ஒருத்தருடைய அறிவு பிரிந்து இருந்தது அப்படின்னா அங்க அறமும் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு முறையா நம்முடைய அறிவை நாம பாதையில சரியான வகையில செலுத்தணும்னா அதுக்கு ஒரு சரியான குரு வேணும். அப்ப நம்ம சரியான குருவோட வழியில நின்று நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பழக்கங்களை குணத்தை நீக்கி
நல்வழிப்படுத்தும் போது நம்முடைய வினை கழியும். நம்மள உள்ள அந்த குறுகிய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் எனது அப்படிங்கிற எண்ணம்லாம் நீங்கி எல்லாமே இறைநிலை தான், எல்லாமே பூரணம் தான் அப்படிங்கிற நிலையை அடையிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இத ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் அவர் கவியில சொல்லுவாரு, வேண்டத்தக்கது அறியோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உனக்குத்தான் தெரியும். நான் என்ன வேண்டேன் அப்படிங்கிறத தரக்கூடியதும் நீயாத்தான் இருக்க அப்படின்னு அந்த இறைநிலையை நோக்கி அவரு சொல்லுவார். அப்படி அந்த இறைநிலையோடு சரணாகதி அடையக்கூடிய ஒரு நிலைதான் இந்த மகான்களோட நிலையா இருந்தது. இந்த இறைநிலை அப்படிங்கிறது வேண்டுவதை கொடுக்கக்கூடிய எதுவா நம்ம சாமி சொல்லுவாங்களே, எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய்ன்னு பெரிய மகான்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ இதை கொடுக்கக்கூடிய நிலையில தான் அந்த இறைநிலை இருக்கு. நாம தான் கேட்கறது சரியா கேட்கணும். அதனால எதை வேண்டுறோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். சரியா வேண்டுறோமா அப்படிங்கிறது முக்கியம். நம்முடைய தேவையாவது நமக்கு புரியுதா? இந்த பிறவியில எதை உணர வந்தோம்? நாம போகக்கூடிய பாதை சரியாத்தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நாம முதல்ல முழுமையா உணர்ந்து கொள்ளணும். அதாவது தேங்காய் ஒருத்தர் நிறைய பறிச்சுட்டு சந்தைக்கு போறாரு. விவசாயின்னு வச்சுக்கோங்களேன், விவசாயி. அப்ப சந்தைக்கு வண்டியில போறாரு, மாட்டு வண்டியில. சந்தை எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு ஒரு சந்தேகம் திடீர்னு வந்துருச்சு. ஏன்னா அவர் முத அன்னைக்கு தான் சந்தைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க போய் சரி எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் வருது. சுத்தி முத்தும் பாக்குறாரு, நடமாட்டமே இல்லை. இப்ப மாதிரி வசதிகள்லாம் அப்ப அந்த காலத்துல இல்லை இல்லையா? அப்ப ஒரு இடத்துல ஒரு சாமியாரு உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட போறாரு. சந்தைக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் சாமின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த சாமியார் சொல்றாரு, வண்டியை மெதுவா ஓட்டுனா 10 நிமிஷத்துல போயிடலாம், வேகமா ஓட்டுனா 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன சாமி கிண்டல் பண்றீங்களா? வண்டியை வேகமா ஓட்டினா தானே சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு சொல்றாரு, இல்ல மெதுவா ஓட்டினா தான் சீக்கிரம் போக முடியும், அப்புறம் உன் இஷ்டம் அப்படிங்கிறாரு. சரி, இந்த சாமியார் ஏதோ பைத்தியக்காரத்தனமா சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறாரு. பாதையோ ரொம்ப மோசமா இருக்கு, குண்டும் குழியுமா இருக்கு, கரடு முரடா இருக்கு. அதுல வேகமா வண்டி ஓடும்போது தேங்காய் எல்லாம் உருண்டு உருண்டு கீழே விழுகுது. இவர் அந்த தேங்காயெல்லாம் எடுத்து எடுத்து வண்டியில போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படியே சந்தைக்கு போறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இவர் அங்க போய் பார்த்தா அங்க சாமியார் அங்க உட்காந்துருக்காரு. அப்ப கேக்குறாரு, என்னப்பா வேகமா வந்தையா மெதுவா வந்தையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்பதான் புரியுது அவருக்கு அவர் எதை சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா இதான் சொல்றது, நம்ம என்ன தேடி வந்தோம், நம்ம போகக்கூடிய பாதை என்ன, சரியாத்தான் போறோமா அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம வழி நடத்தணும் அப்படின்னா பெரியவர்கள் எல்லாரும் சொல்றாங்க. சாமிஜி 4 வகை பேர்கள்னு நமக்கு இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதாவது மனுஷன் பிறந்ததுல இருந்து முடிவு வரைக்கும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்றதுக்கு தான் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற 4 வகை பேரையும் அவன் தர்றான். புலன் இன்பம் கெடாம காத்து மக்களோடு கொள்ளக்கூடிய உறவுல அளவு முறையும் கண்டு விழிப்போட அவன் செயலாற்றணும். இப்படி அறநெறி வலுவாத முறையில அந்த பொருளையும் இன்பத்தையும் அவன் பெற்று வாழ்ந்தானா அவனுடைய அறிவு நாளுக்கு நாள் சிறப்புற்று மேலோங்கி வளரும். அப்பதான் அந்த இறை உணர்வு அவனுக்கு கிடைக்குமா. அப்பதான் அவன் நிறைவான வாழ்க்கையவே வாழவே முடியுமா. சுருக்கமா சொல்றதுன்னா அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய 4 வகை பேர்களும் ஒருத்தனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவுக்காக, வாழ்க்கையோட நிறைவுக்காக பெறணும். ஆனாலும் இந்த நாள்ல ஒண்ணுக்காக மற்றொன்று கெடாம பார்த்து நம்ம தூக்கணும் அப்படிங்கிறதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா வீடு பேரு அப்படிங்கிற சொல்லின் பொருள், வீடு அப்படின்னா இடம் அப்படின்னு பொருள். இப்ப நாம எந்த இடத்துல இருக்கோம் உலகத்தின் மீது, உலகம் உயிர்களுக்கு இடமா இருக்கு. அப்ப இந்த உலகம் எந்த இடத்துல இருக்கு? இந்த சூரிய குடும்பத்துல உருண்டு மிதந்து உலாவி கொண்டு இருக்கு இந்த உலகம். அப்ப இந்த சூரிய குடும்பம் எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு? அது சுத்த வெளியான இருப்பு நிலையில தான் அந்த சூரிய குடும்பம் இருக்கு.
அப்போ சாமிஜி சொல்றாங்க, வீடு இல்லா வீடு சுத்த வெளி, இவ்வெளியே எல்லா பொருட்களிலும் நிறைவாகவும் இயக்க ஒழுங்கான அறிவாகவும் இருக்கு. அப்ப இந்த மனிதனுடைய அறிவு உயர்ந்து தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில அறிவே மெய்ப்பொருளா இருப்பு நிலையா காட்சியா இருக்கு. அப்ப வீடு பேறு பெற்ற நிலையில தான் அவனுக்கு அறம் இயல்பா ஆகும். அந்த அறவழியில பொருளும் இன்பமும் பெற்று அவன் தீக்கும் போதுதான் அவனோட அறிவுக்கே அங்க வீடு பேறு கட்டணும். அப்ப அதுதான் இப்படித்தான் இந்த அறமும் வீடு பேரும் ஒன்னோட ஒண்ணு கொக்கி கொக்கி மாதிரி தான் இருக்கும், ஒன்னோட ஒண்ணு தொக்கி கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிறவியின் நோக்கத்தை நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா அறத்தின் மூலமா தான் அந்த பொருள் இன்பம் வீடு பேரு இது எல்லாத்தையுமே நாம பெறணும் அப்படின்னு சொல்றோம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான ஆளப்படும்னு குறள்ல சொல்லியிருக்காரு. அப்ப விளைவை பொறுத்துதான் செயல் நன்மை தீமை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வீடு பேரு பெரும் என்ன மனுஷனுக்கு இருக்கணும் அப்படின்னா, நான் யாருங்கிற, நான் எங்கே இருந்து வந்தேன், என்னுடைய கடமை என்ன, என்னுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு அறிவை கொண்டு அவன் ஆராயணும். அப்படி ஆராயும் போதுதான் நமக்குள்ள அறிவாக இந்த இறைவனே இருந்து கொண்டு ஆட்சி பண்றான் அப்படிங்கிறத மனிதனால புரிந்து கொள்ள முடியும். சாமிஜி இதைத்தான் அழகா சொல்லுவாங்க, அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் தெரிவது, அவனை அறிந்தால் நீ தெரியும், அவனை மறந்தால் நீ சிறியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அம்மா இறை வணக்கம் பாடும்போது பாடினாங்க இல்லையா? அப்போ இந்த முக்தியை தான் நாம் அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பூரண சக்தி நமக்குள்ள குறைவுபடாம, அந்த பூரணத்தின் சின்னம் தான் மனிதன் சாமிஜி சொல்லுவாங்க. அந்த சின்னம் சிதறுபடாம குறைவுபடாம நாம் இருக்கணும் அப்படின்னா நாம் அந்த இறைநிலையை நம்முள் உணர்ந்து கொண்டு நம்முடைய செய்கைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்ந்தோம்னா அந்த உயர்ந்த நிலையை நாம் எளிதாக அடைய முடியும் என்று சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.